வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் நல்லசாமி அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். மக்களவை துணைத் தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்படலாம், அந்த முடிவுக்கு மத்திய அரசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்றைய நாளிதழில் இருக்கு. இது துணைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மக்களவை சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அந்த செய்தி முடியுது. துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த கூட்டத்தொடரில் சிக்கலா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ துணைத் தலைவருங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தம்பித்துறையை பொறுத்தளவில் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பல முறை உறுப்பினராக இருந்திருக்கார். அவர் உதவி சபாநாயகராகவும் இருந்திருக்கார். ஆகவே அவரை அந்த பொறுப்புக்கு போட்டால் மேலும் திறம்பட செய்வார். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுகவில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர் டெப்டி ஸ்பீக்கராக போனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நல்லுறவு ஏற்படுவதற்காக இந்த போஸ்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கிறதாக ஒரு பார்வை வெளிப்படுத்துகிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சரை திருப்திப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் அதை, அல்லது எதிர்கட்சிகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லாமல் பார்த்து கொள்வதற்காக இந்த போஸ்டரை கொடுக்கறதாகவும் பார்க்கலாம். இல்லை, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் அவர் ஏற்கனவே டெப்டி ஸ்பீக்கராக இருந்திருக்கிறார். அண்ணன் சொன்னது போல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. பொதுவாக இந்த டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகருங்கிறது எதிர்கட்சிக்கு தான் கொடுக்குற கன்வென்ஷன் இருந்திருக்கிறது. கடந்த முறை கரியமுண்டா இருந்தார். இது அவர் துணை சபாநாயகராக கடந்த முறை தம்பிதுரை இருக்கும்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது, காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணியில் தான் இருந்தது. இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் அன்றைக்கு பெரிய அளவில் இல்லைங்கிறதுனால அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஒரு நல்ல நடைமுறை தான். அவர் அனுபவம் கூட இருக்கிறது. பொதுவாக பேனல் இருக்கும், ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பேனல் இருக்காங்க. ஸ்பீக்கர் இல்லாத பட்சத்தில் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு பார்லிமெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் நடந்தது. பட் டெப்டி ஸ்பீக்கர்னு ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா, அதை நியமிச்சு தான் ஆகணும். எதிர்கட்சி கொடுக்கணும், அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் இதில் அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சி தலைவராக யாரையாவது உடனடியாக மக்களவைத் தலைவரே முடிவு செய்யலாம் அப்படின்னு சோம்நாத் சாட்டர்ஜி சொன்னதாக ஒரு செய்தி வரை இன்று பார்க்க முடியுது. அப்படி செய்வதற்கான அனுமதியும் சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கா? ஸ்பீக்கர் தானே முடிவு பண்ண முடியும். சபாநாயகர் மாத்திரமே அதிகாரம் படைத்தவர் இதை யார் எதிர்கட்சி தலைவராக வரணுங்கிறத முடிவு பண்றதுக்கு. அதனால நேச்சுரல் இங்கே பொறுத்த வரைக்கும் துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அது வேணும்னா வேற கட்சி கூட அதுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம், அவங்க வரலாம். பட் இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆளுங்கட்சி இன்னைக்கு பெரும்பான்மை இருக்கிறதுனால துணை சபாநாயகராக இவர் நாமினேட் பண்ணாங்கன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.